கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு 22:40, Matthew 22:40. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்துல சொன்ன வார்த்தைகள்லே இத மாதிரி ஒரு அற்புதமான வார்த்தை கிடையவே கிடையாது. அதாவது இந்த பழைய ஏற்பாடு முழுவதையும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கீல், அதாவது கதவு இல்ல விண்டோ இருக்கு இல்லையா, நம்ம ஜன்னல் இருக்கு இல்லையா, அது திறக்க மூடுவதற்கு ஒரு ஹிஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, கீல். நம்ம வழக்கமா நம்ம தமிழ்ல கீழுங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தல, அந்த மாதிரி இதுதான் மொத்தத்தை பிடிச்சிட்டு இருக்கு. தேவனாகிய கர்த்தர் என்னென்ன நமக்கு கட்டளை கொடுத்தாரோ, அவர் போதித்தாரோ, அவர் வெளிப்படுத்தினாரோ, இது எல்லாமே எதுல இருக்கு? இந்த ரெண்டு கற்பனையில இருக்கு. என்ன சொல்றாரு? இவ்விரண்டு கற்பனைகளிலும். இது என்ன? அவருடைய ஆலோசனை இல்ல, இது அவரோட ஐடியா இல்ல, இது என்ன? கற்பனை. என்ன கற்பனை? முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவன் மேல அன்பு கூறு. 37வது வசனம். 39வது வசனம் என்ன? நீ ஒன்னுல அன்பு கூறுவதில் பிறனில் அன்பு கூறுவாயாக. இது ரெண்டும் தான் எல்லா கீழ்ப்படிதலுக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். என்ன? இது இந்த இரண்டு கற்பனைகளிலும் முழுமையும் அடங்கி இருக்கிறது. முழுமையும் என்ன? அதாவது நான் சொன்னது போல இந்த கீழ் என்று சொல்லக்கூடியதாக முழு பழைய ஏற்பாடும் இந்த ரெண்டுல தான் இருக்கு. இதை எடுத்துட்டீங்கன்னா கதை விழுந்துரும் இல்லையா? அதே மாதிரி இதை எடுத்துட்டீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு? அன்புதான் பிரமாணங்களுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:14 சொல்லும்போது என்ன சொல்லுது? முழு பிரமாணமும் எதுல இருக்கு? அன்பு என்கிற ஒரே வார்த்தையில அடங்கி இருக்கு. 1 தீமோத்தேயு 1:5 சொல்லும் போது இந்த கற்பனைகளுடைய நோக்கம் என்ன? அன்பு. அப்போ அன்புதான் என்ன பண்ணுது? மொத்த கற்பனைகளுக்கும் ஒரு அடையாளமாக பிடித்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இதுல என்ன சொல்றாரு? முழு நியாய பிரமாணம் முழுமையும், எல்லா கற்பனைகளும், இதுவரைக்கும் சொல்லப்பட்ட 10 கற்பனைகளா இருக்கட்டும், இல்ல மாரல் லா என்று சொல்லக்கூடிய அறநெறியான காரியமா இருக்கட்டும், இல்ல சிவில் லாவா இருக்கட்டும், இல்ல ஒரு செரமோனியல் லா என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை காலதா இருக்கட்டும், இல்ல பலி செலுத்தக்கூடியதா இருக்கட்டும், இல்ல பரிசுத்தம் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், இல்ல பண்டிகைகள் கொண்டாடக்கூடியதா இருக்கட்டும், ஆசாரியர்கள் சொல்லக்கூடியதா இருக்கட்டும், மோசே எழுதினதா இருக்கட்டும், மற்ற தீர்க்கதரிசிகள் எழுதினதா இருக்கட்டும், இது எல்லாமே அதே மாதிரி எல்லா தீர்க்கதரிசிகளும், அது ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், 12 சின்ன தீர்க்கதரிசி, இது எதா இருந்தாலும் சரி, எல்லா தீர்க்கதரிசிகளும் இதுவரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தத மீகாவா இருக்கட்டும், ஓசியாவா இருக்கட்டும், எல்லாருமே அதெல்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே எதுல இருக்கு? இதுல முழுமையாக அடங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ மொத்த வேத வசனமும் எல்லாமே எதுல அடங்கி இருக்கு? அன்புல அடங்கி இருக்கு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்க நல்லா கவனிங்க. முதல்ல பிரதானமான கற்பனை என்ன சொன்னாரு? தேவன் மேல அன்பு செலுத்து. இரண்டாம் கற்பனை என்ன சொன்னாரு? மற்றவர்கள் மேல அன்பு செலுத்து. இப்ப மொத்தம் என்ன? எல்லா வேத வசனமும் தீர்க்க தரிசனமும் எதுல அடங்கி இருக்கு? இந்த ரெண்டுல அடங்கி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப மொத்த பைபிளையும் திறப்பதற்கு ஒரு சாவி வேணும்னா என்ன சாவி? இது அன்புதான். எப்படி? நீங்க யோசிச்சு பாருங்க. அன்புதான் எல்லா வேத வசனத்திற்குரிய காரியங்களுக்கும் ஒரு திறவுகோலா இருக்குது. அன்புதான் எல்லா நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கு. இந்த தீர்க்கதரிசிகள் திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க? தேவனுடைய ஜனங்களை பார்த்து, தேவன் பேர்ல அன்பு செலுத்துங்க. அப்போ வேத வசனம் எதுல ஒன்றிணைக்கப்படுது? எந்த வேத வசனமா இருந்தாலும் எதுல ஒன்றிணைக்கப்படுகிறது? அன்புலதான் ஒன்றிணைக்கப்படுகிறது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு வேத வசனத்தை அன்பு என்கிற கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க? ஏன்னா எல்லா கற்பனைகளும் எப்படி காட்டுது? தேவன் பேர்ல நீங்க அன்பு எப்படி செலுத்த முடியும்? இல்ல மற்றவர்கள் மேல எப்படி அன்பு செலுத்த முடியும்? ஏன்னா இப்ப நீங்க ஒரு பச்சை கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் பச்சையா தெரியும். ஒரு சிவப்பு கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் சிவப்பா தெரியும்.
ஆனா வேத வசனத்தை மட்டும் நீங்க எப்படி பார்க்கணும்னா அன்பு என்கிற கண்ணாடி போட்டுட்டு பார்க்கணும். இப்ப கொஞ்சம் வயசாக நான் பைபிள் வாசிக்கிறது கண்ணாடி போட்டு வாசிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனா நீங்க ஒருவேளை கண்ணாடி போடாம வாசிக்கிறவங்களா இருந்தா இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த வசனம் புரியலையோ, என்னென்ன கற்பனைகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ, எதுல இருக்குதோ அன்புங்கிற ஒரு கண்ணாடியை போட்டு பாருங்க. எல்லாமே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வேத வசனம் விளங்கும். அதை செய்வோமா? வல்லபிதாவே, இது அன்பு எல்லா பிரமாணங்களுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது ஆண்டவரே. அதனால நாங்க இன்றையிலிருந்து அன்பு என்கிற ஒரு கண்ணாடி போட்டு அதன் மூலமாய் வேத வசனங்களை பார்த்து நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.